ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு சாப்பிடும் பொழுது எப்போவுமே தரையில் உட்காந்து சாப்பிடுங்க. மேட் போட்டு அது மேலே உட்காந்து கூட சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அளவோடு சாப்பிடுவோம். சமணங்கொல்லி போட்டு உட்காந்து சாப்பிடும் பொழுது அளவோடு சாப்பிடுவோம். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும் பொழுது மொபைல்ஸு, டிவி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. டிவி கூட ஓகே ஒரு கொஞ்ச நேரம் இருக்கலாம். பட் ஆனால் மொபைல் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், சாப்பாட்டில் என்ன டேஸ்ட்டு எதுவுமே கவனிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டிவி அதிக நேரம் பார்த்துட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் அதிக அளவு சாப்பிட்ருவோம் சாப்பாடு. அதுவும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு சாப்பாட்டு மேலே இல்லை அப்படின்னா சாப்பாட்டில் எது விழுது, ஏதாவது பூச்சி இருக்கா, இல்லை சாப்பாட்டிலே கூட ஏதாவது தூசு இந்த மாதிரி கல் மண் இருக்கா, அது கவனிக்காமே நம்ம சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து சாப்பிடுங்க. அது ரொம்ப 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 நல்ல விஷயம். அப்பன்ட்டில் எந்த காலத்துக்குமே ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி நம்ம சேர்ந்து ஒற்றுமையாக சாப்பிடும் பொழுது பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும், ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது ஒருத்தர் வரலைன்னா கூட மற்றவங்க எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாருமே வரட்டும், ஒட்டுக்காக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அப்படி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அசம்பிள் ஆகிடுவாங்க. சரி நம்ம போலினா சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, நேரத்துக்கு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை நீங்கள் எல்லாரோடைய ஃபேமிலியும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தான் பிஸி மோடில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபேமிலியோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் அப்படி சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும், நல்ல ஒரு டெவலப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த அத்தனை டிப்ஸுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இது எல்லாமே. நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமான அன்பான வாழ்க்கையை வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ்.